தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான மியான்மர் பகுதியில் அதிபயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. மியான்மர் நாட்டில் இன்று ரிக்டர் அளவுகோலில் 7.7 மற்றும் 6.4 அளவுகளில் 2 பெரும் நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் கூறுவதன்படி மத்திய மியான்மரில் சகாய் நகருக்கு 16 மற்றும் 18 கிலோமீட்டர் தொலைவுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட நடுக்கத்தை வடக்கு மற்றும் மத்திய தாய்லாந்து வரை உணர்ந்ததாக கூறியிருக்கின்றனர். எக்ஸ் தளத்தில் வானுயர்ந்த கட்டடங்கள் நடுங்கும், மக்கள் அச்சத்தில் ஓடிவரும் வீடியோக்கள் பரவியுள்ளன. இந்திய நேரப்படி சுமார் முற்பகல் 11:50 மணியளவில் முதல் பூகம்பம் ஏற்பட்டுள்ளது. முதலாவது பூகம்பம் 7.7 ரிக்டரில் பதிவானது. இதனால் பொதுமக்கள் அஞ்சி சாலைகளில் தஞ்சம் புகுந்தனர். இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட சற்று நேரத்திலேயே அங்கு 6.4 ரிக்டர் அளவில் மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. மியான்மரில் உள்நாட்டு போரால் பேரழிவிற்கு உள்ளான ஷாகிங் பகுதியில் இந்த நிலநடுக்கத்தின் மையம் இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில்தான் பாதிப்பு மிக மோசமாக இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது. பாங்காங்கில் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் ஒரு வீடியோவில் ஒரு மிகப்பெரிய கட்டடமாடும் சத்தம் கேட்பதோடு அதிலுள்ள நீச்சல் குளத்திலிருந்து தண்ணீர் விழுவதையும் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த பூகம்பம் மியான்மரை மட்டுமின்றி அதன் அண்டை நாடான தாய்லாந்திலும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள பல அடுக்குமாடி கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டம் ஆகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.